الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا حضرتم المريض أو الميت فقولوا خيرا فإن الملائكة يؤمنون على ما تقولون رواه مسلم كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளர் மிகவற்ற அன்பாளர் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நான் கூறி இன்றைய முத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னார் கடைசுவடுகளை அனுவலும் பிறகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்தொரு நாள் உலகம் அழிவதற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயரிய கூலியான கிடைக்கட்டுமான துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையில் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஹ்திகாமுடைய நியத்துல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வரைவிருக்கின்ற நண்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிமிடங்களிலும், எல்லா செல்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்வார்களாக எனக்கும் அப்பார்களும் அல்லாஹ்வின் கட்டளையை தக்வாவை கொண்டு வசியத் பண்ணுகிறேன்.
எனவே என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய வறுமையினாலே அல்லாஹ் அந்த உயிரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனைவருக்கும் இறைவன் தந்து அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு காலத்தை தந்திருக்கிறார். இங்குள்ள இன்பங்கள் நிரந்தர இன்பங்கள் கிடையாது. இங்குள்ள சந்தோஷங்கள் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. இந்த உலகம் தற்காலிகமானவை, அழிவே முடிவே இல்லாத ஆத்மாவுடைய வாழ்வுக்காக எங்களை தயார் பண்ணுவதற்காக அந்த உலகமாக அல்லாஹ் அந்த உலகத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் உடுத்து வாழ்கிறோம், மனம் பூசி வாழ்கிறோம், குளித்து வாழ்கிறோம். ஒரு காலம் எங்களுக்கு மனம் பூசுவார்கள், ஒரு காலம் எங்களுக்கு உருப்பாட்டுவார்கள், ஒரு காலம் எங்களை உடுக்க முடியாத கபன் துணியால் சுற்றுவார்கள். இப்படி ஒரு காலம் எங்களுக்கு வரும். நாம் தொழுது வாங்குவோம், எங்களை ஒரு காலம் எங்களை எல்லாருக்கும் முன்னால் வைத்து தொழுவிப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த உலகத்திலே மௌத்து என்பது. மௌத்து என்ற அந்த பிடியிலே இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளை எல்லாம் கத்தரை போரை போன்று துண்டித்து விடக்கூடிய ஒரு மௌத்து எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த மௌத்து வந்து விட்டால் அந்த மௌத்துக்கு பின்னால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற உறவுகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. எமது பிள்ளைகளுடைய உறவுகள் அப்படியே துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த உலக வாழ்வுக்கு நாம் முடிவுரை கொடுத்து மறுமை வாழ்வுக்காக நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த ஆகாரம் முடிந்துவிட்டால், அல்லாஹ் எங்களுக்கு தந்த மூச்சுகள் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்துவிட்டால் எங்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறது. கண்ணியமானவர்களை, எமக்கு நேரங்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம், மனசியானம் பெருமதி இல்லாமல் செல்லலாம். ஆனால் காலம் நேரம் பெருமதியானது. ஐசியூவிலே அல்லது அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு ஒவ்வொரு செகண்டும் பெருமதியான கண்ணியமாக இருக்கிறது. எனவே கால நேரத்தை நாம் நீங்கள் பெருமதியாக கழிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆனை அல்லாஹ் காலத்தின் சத்தியமிட்டு பேசியிருக்கிறார். இரவு மீது, காலையின் மீது, பகலின் மீது, பஜ்ருடைய நேரத்தின் மீது பல இடங்கள் எல்லாம் சத்தியமிட்டு பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அவனாக கேட்பானாக இருந்தால் அது என்ன அவகாசம் இருந்தால் என்னுடைய ஆயுளை கொஞ்சம் ஆயுளை முடித்து தருமாறு ஆயுள் கேட்பான். லவ்லா அஸ்அலுனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எண்ணி கொடுத்த பூச்சிகள் முடிந்து விட்டன. அல்லாஹ் கொடுத்த ஆமாரம் ரிஸ்க் முடிந்து விட்டது. இதற்கு பின்னால் மனிதன் என்ன செய்வான்? சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்தில் அவமாக கேட்பான், யா அல்லாஹ் இதை கொஞ்சம் திருப்பி அனுப்புவாயா? ஏன் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் அவமாக கேட்கிறான்? இருப்பதை கொடுப்பதற்காக. நான் தர்மம் கொடுத்து விட்டு நல்லவருடைய பட்டியலை சேர்ந்து விட்டு வருகிறேன் என்று கேட்பான். அந்த யாருக்கு அவமாக கொடுக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மௌத்தான மனிதருக்காக அந்த ஜனாஸாவுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருந்தாலும் மிக முக்கியமான ஷரியத்துடைய பார்வையிலே அந்த ஜனாஸாவுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான 4 கடமைகள் இருக்கின்றன. அது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. ஊரிலே யாரும் அந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் ஊர்வாசிகள் எல்லோரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஊரிலே சிலராவது செய்ய வேண்டும், ஆனால் எல்லோரும் அந்த கடமைகளை பங்கேற்றுக் கொள்வதுதான் மிக மிக ஏற்றமாக இருக்கிறது. மிக மிக ஜனாஸாவுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக, எவருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் முதலாவதாக அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் பல இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு ஜனாஸா யாராவது மௌத்தாகிவிட்டால் முதலாவது ஒரு ஜனாஸாவுடைய கண்களை நாங்கள் மூடிவிட வேண்டும். சில மனுஷியாளர்கள் சென்றால் கண்களை மூடுவது கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களிலே காலினுடைய 2 தெரு விரல்களையும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் அங்கே தடவி அப்படின்னு அசைகின்ற போது கண் அதற்காக சில அசைவுகளை தந்து ஏதோ வகையில் மூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்படி அந்த கண்ணை நாங்கள் மூடிவிடுவது அந்த ஜனாஸாவுக்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அந்த ஜனாஸா அந்த உலகத்திலே வாழுகின்ற போது
ஒவ்வொரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற போது சுத்தமானவனாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்வதனுடைய நலன்களையும் மொழிகளை அவன் அகற்றி சுத்தமாக கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசாவோடு மௌத்தாகிவிட்டால் மௌத்தானத்துக்கு பின்னால் அந்த ஜனாசாவுடைய நலன்களை வெட்டுவதோ அந்த ஜனாசாவுடைய முடிகளை களைவதோ ஷரியத்துடைய பாடல்களை அனுமதிக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அவைகள் களைந்து அந்த உதிர்ந்தாலும் அதனுடைய முடிகளை கூட சேர்த்து அந்த ஜனாதாவோடு தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஷரியத்தில் கற்றுத் தருகின்ற பாடம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த ஜனாதாவுடைய மிக முக்கியமான விடயம் அந்த ஜனாதாவை, அதாவது நாம் ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் கசுப் மாற்றுவது என்பதுதான் சரியான வார்த்தை. கசுப் என்றால் அரபியிலே துணி மாற்றுவது, உப்பு மாற்றுவது. நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிக்கழுவி அந்த ஒரு வெள்ளை ஆணையிலே அந்த ஜனாதாவை மக்களுடைய பார்வைக்காக ஒரு இடத்திலே நாங்கள் வைப்போம். இப்படி ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய ஆரம்ப சில விடயங்கள் இருந்தால் மிக முக்கியமான சில விடயங்களை பேச வேண்டியிருப்பதனால் சுருக்கமாக சில விடயங்களை தெளிவுபடுத்தி செல்வோம். இந்த உலகத்திலே நாங்கள் சுயமாக வாழ்ந்தோம், குளித்து வாழ்ந்தோம், மனம் பூசி வாழ்ந்தோம், கொடுத்து வாழ்ந்தோம், பயணம் செய்து வாழ்ந்தோம். ஒரு காலம் எங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு நிலைமை வரும். சில பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் சொல்லுவார்கள், மகன் நான் நோக்கானா என்னுடைய ஜனாதாவை நான் சொல்லி போனோம், என்னை நீதான் கபருக்குள்ளே இறக்க வேண்டுமா என்று சொல்வார். ஆனால் என்னுடைய வசதியை அப்படியாக இருக்கும். இந்த உலகத்திலே தருத்திக்காக வந்து தருத்தி முறையை மௌத்தாகிவிடுவார். வாப்பாவுமா இருக்கும் பிள்ளைகள் மௌத்தாகிவிடுவார். அன்றைய ஒரு ஜனாதிபதியை பங்குபற்றினேன். அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரர் தன்னுடைய இளைய சகோதரரை ஓத வைத்திருந்தார். ஒரு ஆண் அவர் திடீர் விருப்பத்திலே மௌத்தாகிவிட்டார். அந்த சகோதரர் கண்ணீர் விட்டிருக்கிறார். எங்கள் குடும்பத்துக்கே எங்களுக்கே தொழிற்க வேண்டிய தம்பியை எங்களுக்கு முன்னே சென்று விட்டாய் என்று கவலையோடு கண்ணீர் விட்டிருக்கிறார். எதை சொல்ல வருகிறார்? தருத்திக்காக வந்து தருத்தி முறைத்து சென்று வருவார்கள். தாய் தகப்பன் இருக்க, நோயாளிகள் கட்டில இருக்க, சிறுவர்கள் வேற பிள்ளைகள் எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். உலகத்தினுடைய மௌத்தை யாராலும் பிரிக்க முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படியான ஒரு நிலைமையில் எங்களுக்கு மௌத்து வந்து விடலாம். யார் அந்த உலகத்தில் ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு மௌத்தாக்குவது கிடையாது. எனவே சில வேளை என்னுடைய கடன்கள் இருக்கும் கடன்களை எல்லாம் நான் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரம் எங்களுக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. ஒரு மனிதன் பிசினஸ் லெவலில் பெரிய லெவலில் அந்த மனிதன் அவனுடைய கொடுக்கல் வாங்கலை விசாலமானதாகும். சில வேளை அந்த குடும்பங்களால் அந்த கொடுக்கல் வாங்கலை நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு சில முதலாளிமார்களோடு அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த கொடுக்கல் வாங்கலை முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் கொடுக்கல் வாங்கல்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் மிக முக்கியமான விடயம் ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கின்றன. அந்த 4 கடமைகளிலே மிக முக்கியமாக பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடமைகளை பள்ளி மதரஸ் அல்லது மஹல்லின் அல்லது குறிப்பிட்ட சிலர் அந்த கடமைகளை செய்வார். கனிமாவை சரியாக அப்படி எங்களுக்கு வழிகாட்டவில்லை. நாம் தான் வளமையாக வழக்கமாக சில விடயங்களை அப்படி செய்துவிட்டு வருகிறோம். ஆனால் குடும்பங்கள் இந்த விடயங்களை செய்வதற்கு முன்வர வேண்டும். யார் இல்லாத பட்சத்திலே பள்ளி அலுவலர் அல்லது மகத்தின் அல்லது மசூதி ஊழியர்கள் ஒன்று செய்வது அது விரும்பத்தக்கது. ஆனால் குடும்பங்கள் தான் அதற்கு முன்னுரிமையாக முன்னுக்கு வந்த அந்த விடயங்களை செயல்பட வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நோயாளியை பற்றி சொல்கிறோம், ஜனாதாவை பற்றி சொல்கிறோம். அந்த இடத்திலே போய் நாம் அமைதியாக இருக்க ஜனாதாவை ஆக்கிய வேண்டும். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஹதரத்துல் மரீத அபில் மையித், நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அல்லது ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றால் ஃபகூலு கைரா, நீங்கள் நலவுகளை பேசுங்கள். ஏன் நலவுகளை பேச வேண்டும்? ஃபஇன்னல் மலாயிகத யுஅமினூன அலா மா தகூலூன், நீங்கள் என்ன நல்ல விஷயங்களை பேசுகிறீர்களோ அதற்கான மலாயிகாமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இந்த மனிதன் தனவந்தராக இருந்தால், இந்த மனிதன் கொடை கொடுப்பவா இருந்தால் அந்த மலாயிகாமார்கள் ஆமீன் சொல்லுவார்கள். அந்த கொடைகளை கபூல் செய்வதற்காக. இந்த மனிதனோட அமைப்பாக இருந்தால் இதன் மூலமாக நிறைய பேர் பிரயோஜனம் அடைந்தார்கள். அவர்கள் ஆமீன் சொல்லுவார்கள். அந்த எளிமையோடாக அந்த கருவாளி பிரயோஜனம் அளிக்கும். அங்கே போய் பலாய் செய்வதற்கு அனுமதி கிடையாது.
அங்கே பேர் அவருடைய குறைகளை துருவி ஆராய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே மிக முக்கியமாக அந்த விடயங்களை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய குறிப்பாற்றல். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் கண்ணியமானவர்களே, மௌத்தான ஒருவருடைய ஆடை குறித்த இடங்களை திறக்குவதற்காக வருகின்ற கஷ்டம். ஒருவர் மௌத்தாகின்ற போது அணிந்திருக்கின்ற ஆடையை நாங்கள் எப்படி கலட்டினாலும் அந்த ஆடையை முன்னத்தர் உடுக்க மாட்டார்கள். நாம் முன்னத்தருக்கு அதை அர்ப்பணிப்பு செய்ய மாட்டோம். ஏன் மௌத்தாகின்ற நிலைமையில் அவர்களுக்கு இந்த ஆடை இருக்கார். ஏன் அந்த ஆடையை கலட்டுகின்ற போது ஜனாதா கஷ்டப்படும். அதனால் அந்த ஆடையை கத்தரிக்கலாம் வெற்றி ஜனாதாவை கஷ்டம் இல்லாமல் ஆடையை அகற்றுவது எங்கள் மீது மிக பொறுப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாதாவை குறிப்பாட்டுகின்ற முதலாவது விடயம் குடும்பத்தார்கள் முன்வர வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஜனாதாவை குறிப்பாட்டி அதன் குறைகளை மறைத்து இந்த உலகத்திலே அந்த மனிதனுக்காக கொடுக்கின்ற நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது வகீன கபீரா ரிவாயத்திலே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே 40 திருபாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே 40 தடவைகள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! மறைக்க வேண்டும். குறைகளை சிலருக்கு மறைக்க முடியாது. மனிதனுடைய இயல்பு கொண்டிருக்கிறது. கைக்குறைகளை பேசுவார்கள். மனிதன் குறை தேர்வதை நீக்க உள்ளவர். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய குறையும், பிள்ளைகள் பெற்றோருடைய குறையும், ஆசிரியர்கள் மாணவருடைய குறையும், மாணவர்கள் ஆசிரியர் குறையும், நிர்வாகிகள் ஜமாத்தா நிர்வாகங்களையும் அந்த குறைகளை தேடுகின்ற வளமை இருக்கிறது. எனவே கனிமான நாம் குறைகளை தேடக்கூடாது. அந்த குறைகளை வெளியிலே சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நனவுகளை மாற்றிருந்தால் அந்த ஜனாதாவுடைய விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாலும் ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுகின்ற போது பக்கத்தில் எத்தனை பேர் இருக்க வேண்டும்? கனிமானவர்களை 3 பேர் தான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒருவர் குளிப்பாட்ட வேண்டும், அவருக்கு உதவியாக இன்னொருவர் இருக்க வேண்டும், குடும்பத்தார் சார்பாக யாராவது. கனிமானவர்களே, பிள்ளைகள் கூட இருந்தால் அந்த இடத்திலே உருவாக்கிக் கொள்ளலாம். அது தவிர அதிகமானவர்கள் இருக்கின்ற போது அந்த ஜனாதாவுடைய குறைகள் வெளியே வருகிற காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த ஜனாதாவுடைய குறைகளை மறைக்கின்ற விடயத்திலே நாங்கள் முன்வரமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதாவை உருவாக்குகின்ற முறை, தொழுவிக்கின்ற முறை, நல்லடக்கம் செய்கின்ற எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெண்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்களை கூட பெண்கள் ஜனாதாவை குளிப்பாட்ட பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிறைய ஜனாதாக்களை குளிப்பாட்டியிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே படித்த மிக முக்கியமான ஒரு சஹாபிய பெண்மணி உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்மணி ஏராளமான ஜனாதாக்களை குளிப்பாட்டியிருக்கிறார்கள். ஏராளமான ஜனாதாவுடைய இறுதி கடமைகளை பங்கெடுத்திருக்கிறார்கள். யாராவது பெண்கள் மௌத்தானால் அந்த தாயை அந்த இடத்துக்கு முதலாவது அழைத்து செல்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஊரிலே சில பெண்கள் பயிற்றுவித்திருக்க வேண்டும். குடும்பத்தார் அந்த இடத்துக்கு முன்னுக்கு வர வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அந்த ஜனாதாவை குளிப்பாட்டிக் கொண்ட ஒரு வலதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். ஒற்றைப்படையாக 3-5 தடவைகள் அந்த ஜனாதாவை நாம் கழுவ வேண்டும். இப்படி ஷரீஅத் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. அந்த கடமையை முடித்ததற்கு பின்னால் 2வது ஜனாதாவுடைய கஃன், வெள்ளை ஆடையை கொண்டு ஜனாதாவை கஃன் செய்ய வேண்டும். அபூதாவுடைய வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, வெள்ளை ஆடை. முடியுமானவர்கள் வெள்ளை ஆடையை உலகத்தில் அணிந்து கொள்வதும் இஸ்லாம் வரவேற்று ஒன்றாக இருக்கிறது. யார் ஒரு மனிதன் ஜனாதாவுடைய கஃனுக்காக உதவி செய்வாரோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ஔரத்தை மறைக்க, அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஔரத்தை மறைப்பதற்குரிய குறைகளை மறைப்பதை போல் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ஔரத்தை மறைப்பதற்கு அல்லாஹ் மனிதனுடைய குறைகளை மறைக்கிறார் என்று சொன்னார். அது மாத்திரம் சுவர்க்கத்தில் உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார் என்றார். இன்னும் ஒரு வாயத்தை என்ற ஆடையை அணிவிப்பார் என்று சொன்னார். கப்பல் இல்லாதவர்களுக்கு கப்பன் வாங்கி கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு. கண்ணியமானவர்களே,
ஒரு மனிதனுடைய குறைகளை மறைக்கின்ற போது அல்லாஹ் இத்தகைய நலவுகளை தருகிறார். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யார் ஒரு மனிதன் ஒரு கப்பலுக்குரிய ஏற்பாடை செய்கிறானோ, வசதி வாய்ப்புகள் குறைந்த ஒரு குடும்பத்திலே கப்பலுக்குரிய ஏற்பாடுகள் இல்லை, அந்த ஏற்பாடுகளை செய்கிறானோ அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள். நாங்கள் சாதாரணமாக இந்த நலவான காரியங்கள். கனிமானவர்களே, அடுத்த அந்த ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய மட்டும் ஒரு கடமைதான் தொழுகை. 4 தக்பீர்களை கொண்ட தொழுகை. ஒவ்வொரு கிடையாது, ஆனால் அதிகமான நன்மைகளை தேடக்கூடிய ஒரு தொழுகையாக ஜனாதாவை ஆணுக்கு தலைப்பக்கத்திலும் பெண்ணுக்கு நடுப்பகுதியிலும் தொழிக்க வேண்டும். ஜனாதா தொழுகையில் பங்கெடுப்பவர்களுக்கு அல்லாஹ் இத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையளவு நன்மை கொடுக்கப்படுகிறார்கள். கனிமானவர்களே, யார் ஒரு மனிதன் கபர் வரைக்கும் செல்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை போன்று 2 மடங்கு உஹது மலையளவு 2 மடங்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள். புகாரில் வரையப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொழில்கின்ற போது உறவினர்கள் முதல் தப்பில் இருப்பதற்காக நாங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். கனிமானவர்களே, இது தொழுகைக்குரிய சிறப்பாக இருக்கிறது. குறைந்தபட்சம் குடும்பத்திலே உள்ளவர்கள் அந்த ஜனாதாவை தொழிக்க வேண்டும். ஓவிய மாப்பிள் அல்லது ஆலிம் உலமாக்கள் இருந்தால் அந்த ஜனாதாவை முன்னுக்கு வந்து நாம் தொழிக்க வேண்டும். குடும்ப உறவினர்களை அந்த ஜனாதாவை சுமந்து செல்வது மிக மிக நீட்டமாக இருக்கிறது. அதே போல அந்த ஜனாதாவை நல்லடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அபூ வெட்டக்கூடிய சஹாபாக்கள் பலரை படைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தலைவராக பொறுப்பாளராக அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படைத்திருந்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அமீனுல்லாஹி உம்மா, இந்த சமூகத்தின் நம்பிக்கையாக எழுதப்பட்டவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான போது அவர்களுக்கும் கபர் வெட்டிய சஹாபி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கரிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபர் வெட்டுகின்ற ஒரு பாக்கியம், அது எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. ஊரிலே சிறந்துதான் இருப்பார்கள். எவ்வளவுதான் பயாற்றியதாலும் அதனை பலர் இணைந்து கொள்ள மாட்டார்கள். சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், கிராமப்புறங்களிலே அல்லாஹ் பாதுகாப்பவர் வீடை குடும்பங்கள் ஊர் மக்களை பொதுவாக எல்லோரும் அதில் கொண்டிருப்பார்கள். ஆனால் நகரப்புறங்களிலே சிலருடைய தொழிலேயே கபர் வெட்டுகின்றவர்களாக இருக்கிறது. காலையில் மண்பட்டி ஊராடி கோவப்பட்ட புகழ்களோடு வந்துடுவார்கள். ஒவ்வொரு நாள் எத்தனை ஜனாதா இருக்கிறதோ அவர்களுக்கு சந்தோஷமாக அவருடைய தொழிலை எடுத்து செல்வார்கள். கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்படி நன்மையான காரியங்களை நாம் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். குறை சொல்வதற்கு அல்ல. நகரப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பளு அதிகம். நாம் ஒரு பஜாருக்கு சென்றாலும் மரக்கறியை ஒரு இடத்தில் வாங்குவோம், மீனை ஒரு இடத்தில் வாங்குவோம், இறைச்சியை ஒரு இடத்தில் வாங்குவோம், மசாலா தளவாட வீட்டுக்கு தேவைப்பட்ட ஏனைய சாமான்களை ஒரு சில்லறை கடைகளில் கழுவணம் செய்து வருவோம். ஆனால் நகரப்புறங்களில் இருக்கின்றவர்கள் மீன் மார்க்கெட்டுக்கு இருக்கும், இறைச்சி வாங்க எங்கேயே போக வேண்டும். வேறு வேறு இடங்களுக்கு செல்கின்ற போது கால நேரம் பெறுவது. அதுதான் நான் சொன்னேன், என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெறுவதையோ அதுபோல் உங்களுடைய நேரம் உங்களுக்கு அது பெறுவதையான ஐசியில் இருக்கின்ற நோயாளிக்கு ஒரு செகண்ட் கூட பெறுவதையான எங்களுக்கு மனத்தியானம் பெறுவது இல்லாமல் செய்யப்பட்டார்களே. எனவே மிக முக்கியமாக அந்த ஜனாதா கபர் வெட்டுகின்ற கபரை வெட்டுகின்ற பணி மிக உயரிய பணியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தான் தோல் சுமந்து கொண்டு அந்த நபித்தோலை எடுத்துச் சென்று அவருடைய பொன்னான கரங்களால் அந்த ஜனாதாவை நல்லடக்கம் செய்தார்கள். சமூகத்தில் சில தலைவர்கள் இருக்கிறார்கள், சமூகத்தில் சில பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இப்படியான நல்ல விஷயங்களுக்கு உருவாக்கப்பட்டார்கள். ஒரு சமூகத்தை ஏவிட்டு அவர்கள் பின்னால் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஜனாதாக்களை தன்னுடைய புனிதமான மேனியினால் சுமந்து சென்றிருக்கிறார்கள். சில ஜனாதாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கரங்களால் சுமந்து கபரிலே விலக்கி அந்த நல்லடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாதாக்களை 3 இடங்களில் அடக்கக்கூடாது. சூரியன் உதிக்கின்ற போதும், சூரியன் மறைகின்ற போதும், சூரியன் நடுதிசையிலே இருக்கின்ற போதும் இது உகந்த நேரங்கள் கிடையாது. அதே போன்று தபூக்குடைய யுத்தத்தின் போது ஒரு சஹாபி மௌத்தாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சங்கையான கையால் கபரை சொல்லுகிறார்கள், கபரை வெட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோருக்காக துஆ செய்து நான் இவரை பொருத்திக் கொண்டேன், இறைவா நீயும் இந்த மனிதரை இந்த சஹாபியை பொருத்திக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஆகிய இரண்டு சஹாபாக்களும் கவலைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்வெட்டி நல்லடக்கம் செய்த தபூக் சஹாபி இவருடைய ஜனாதாவாக நான் இருந்திருக்க கூடாதா? அவர்கள் நல்லடக்கம் பண்ணிய கபரு வெட்டிய அந்த ஜனாதாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் இருவரும் கவலைப்பட்டார். நல்லடியார்களே, எனவே நாம் இந்த நல்ல சிரமங்களில், நல்ல கடமைகளிலே, நல்ல நல்ல விஜயங்களிலே போட்டி போட்டு ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாதா குடும்பங்களை சந்திக்கின்ற அவர்களுக்காக ஆறுதல் வாக்களை செய்து கொள்ள வேண்டும். அவருடைய குடும்பத்திற்காக, மையத்திற்காக, எங்களுக்காக அந்த பிரார்த்தனை நாங்கள் செய்து கொள்வது. அதே போன்று தவறு மக்பராவுக்கு சென்றால் அங்கு ஒரு துஆவின் மூலமாக கற்றுக்கொண்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸ்ர். கனிமான இந்த துஆவை நாம் செய்து கொள்ள வேண்டும். கபர் வாசிகளே, உங்களுக்கு சலாம் உண்டவராக. அல்லாஹ் உங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக. நீங்கள் முந்திவிட்டீர்கள், நாங்கள் கூடிய சீக்கிரம் இங்கே வந்து விடுவோம் என்று இது குறைவாக இருக்கிறது. எனவே கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை நல்ல முறையில் செய்கின்ற போது அல்லாஹ் நிறைய கூலிகளை தருகிறார். எனவே கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் பொது விடயங்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கிறோம், ஜனாதா தொழுவிட்டு அப்படி சென்று விடுவார்கள். சிலர் ஜனாதாவை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். ஜனாதாவுக்கு மிக முக்கியமான அதிகமான நன்மைகள் கொடுக்கப்படக்கூடிய 4 கடமைகளில் 2 கடமை ஏனையவைகள் 4 குடும்பத்தாருக்கு சொந்தமானவை. 2 கடமைகள் துருவிக்கின்றது. அந்த அதாவது அடக்கம் செய்கின்ற மக்பரா வரைக்கும் செய்கின்ற கடமை 100 பங்கள் எல்லோரும் பங்கெடுத்து அந்த ஜனாதாவுக்கு நன்மையை கொடுத்து நமக்கு நன்மையை தரக்கூடிய கடமையாக இருக்கிறது. இதை ஊராக ஒன்றுபட்டு நிறைய நல்ல வழிகள் நிச்சயமாக அதை வளர்த்து செய்திருக்கிறார். எனவே கனியமான ஒரு ஒற்றுமையான ஒரு ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதத். ஒற்றுமை இல்லாது போனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை இழந்ததை போல, ஒற்றுமை இல்லாது போனால் நாங்கள் ஒரு ஆயுதத்தை இழந்ததை போல, ஒற்றுமை இல்லாது போனால் நாங்கள் ஒரு பலத்தை இழந்ததை போல. கண்ணியமான முன்னோர்கள் நிறைய விடயங்களை சாதித்துக் கொண்டது ஒற்றுமையினால், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புகளால். இன்று நாங்கள் நினைத்த ஒரு விடயத்தை சாதிப்பதென்றால் ஒரு தனவந்தரால் தான் அதை செய்ய முடியும், ஒரு அரசியல்வாதியால் தான் இதை செய்ய முடியும். அப்படி இல்லை கண்ணியமானது. என்னுடைய என்னுடைய தலவா, என்னுடைய சிறப்பா அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் இந்த மனித மக்லூகளுக்கு அப்பால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவிகளை செய்வார். எனவே கண்ணியமானவர்களை நாம் இப்போது ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொள்ள வேண்டும். முன்னோர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டு அதனை ஒற்றுமைகளால். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன விடயங்களையும் நாம் இருந்து வரக்கூடாது. அவர் சொல்லலாம் அனைவரும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள்கள் கலங்காத கூட்டத்திலே உறவுகளை உரைத்தம் இருக்கின்ற போது இன்னும் ஒரு வாயத்திலே அந்த மனிதன் கோபித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு மனிதன் இருந்தால் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் கலங்காத என்ற மனிதர்களை எச்சரிக்கையாக இருக்கிறது. ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாத்தும் இன்னொரு ஜமாத்தும் அல்ல, ஒரு குடும்பத்திலோ ஒரு ஊரில் 2 நபர்கள் பேசாமல் இருந்தால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த ஊருக்கு ரஹ்மத்தை இறக்க மாட்டான் என்றால் கண்ணியமானவர்கள் அந்த ரஹ்மத்திற்கும் அந்த வரக்கத்துக்கும் தடையாக நானும் நீங்களும் இருக்கலாம். எனவே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மன்னித்து விடுகின்ற பழக்கம் நம்முடைய வளவில் இருக்க வேண்டும். மன்னிக்கின்ற போது நாங்கள் தாழ்ந்ததாக நினைப்போம், தாழ்வது கிடையாது. தர்மம் கொடுக்கின்ற போது பொருள் குறைவதாக நினைப்பது குறைவது கிடையாது. அதற்கெல்லாம் நன்மை பல இரட்டிப்பாக போனார். 1 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு 10 ரூபாய் தருகிறார். நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு 100 ரூபாய் தருகிறார். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் 10,000 ரூபாய் தான் தருகிறார். நாங்கள் 10,000 கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம். அல்லாஹ் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுத்ததை விட அழகானதை திருப்பி கொடுப்பவன், கொடுத்ததை 10 மடங்காக ஆக்கி கொடுப்பவன், கொடுத்ததை சேமித்து மறுமையிலே தருபவன். எனவே அல்லாஹ் அந்த ஒற்றுமையை நிறைய வளர்க்க செய்திருக்கிறார். நல்ல நல்ல காரியங்களுக்காக அழிவார்கள், நல்ல நல்ல விடயங்களுக்காக கணக்கு பார்க்காதீர்கள், கொடுக்காமல் தடுத்து வைக்காதீர்கள். அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்வோம்.
எண்ணி கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வும் எண்ணி தந்து விடுவான். பதுக்கி வைக்கிறோமா? அல்லாஹ்வும் கொடுத்திருக்காமல் பதுக்கி வைத்து விடுவான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. அன்பானவர்களே, நல்ல நல்ல விடயங்களுக்காக முன்வாருங்கள். ஒற்றுமையான ஊரை எப்போதும் வழிநடத்துங்கள். ஒற்றுமையிலே எப்போதும் ஒன்றாக இருப்போம். நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் தருவான். எனவே கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல முடிவோடு மௌத்தாகக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல எண்ணங்களை நீ கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் கபராளியாக இருக்கிறார்களோ அந்த கபராளிக்கு சுவர்க்கத்தை கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், யார் யார் பெற்றோர் கையாக இருக்கிறார்களோ அவருடைய ஆளிலை வளர்ச்சி ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த பெற்றோருக்கு துஆ செய்கின்ற நன்றி உள்ள பிள்ளைகளாக ஆக்கிடுவாயா. நாளைய கியாமத்திலே நாளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயா. யா அல்லாஹ், துஆவை தனித்துறை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்